சிவபெருமானையும் தமிழையும் பிரிக்கவே முடியாது. ஏன்னு தெரியுமா? முதல் தமிழ் சங்கத்துக்கு தலைமை தாங்கினதே சிவபெருமான் தான் அப்படின்னு சொல்லி இறையனார் களவியல் உரை நமக்கு சொல்லுது. வடமொழியை பாணினிக்கும் தமிழ் மொழியை அகத்தியருக்கும் கொடுத்ததே சிவபெருமான் தான் அப்படின்னு சொல்லி புராணங்கள் நமக்கு சொல்லுது. நம்முடைய சங்க இலக்கிய நூல்களோ ஈசன், ஈர்ஞ்சடை அந்தணன், காலக்கடவுள், முக்கட் செல்வர், ஆலமர் செல்வர், கரைமிடற்ற அண்ணல் என்றெல்லாம் சிவபெருமான போற்றி பாராட்டி இருக்கு. நம்முடைய சிலப்பதிகாரமோ பிறவாயாக்கை பெரியோன் என்ற சிவபெருமானை வணங்கி இருக்கு. பிறப்பும் இறப்பும் முதலும் முடிவும் இல்லாதவன் சிவபெருமான் அப்படின்றனால மாணிக்க வாசகரோ ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதி என்று சிவபெருமான வாழ்த்தியிருக்காரு. தேவாரம், திருவாசகம் எல்லாம் தமிழ் என்னும் தேன் கலந்து சிவபெருமான நமக்கு ஊட்டியிருக்கு. சித்தர்களோ ஞானம் கலந்து தத்துவத்தை கலந்து சிவபெருமானை தமிழோடு சேர்த்து ஊட்டியவர்கள். பாரதியாரோ தசையினை தீச்சுடினும் சிவ சக்தியை பாடும் நல் அகம் கேட்டேன் அப்படின்னு சொல்லி பாடியிருக்காரு. சிவபெருமானுடைய திருநாமத்துக்கு உருகாத உயிர்களே இந்த உலகத்துல இல்ல. சிவபெருமானை பாடாத தமிழ் இலக்கியங்களே இல்லன்னு சொல்லணும். ஏன் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு கவிஞன் கூட சிவபெருமான உருகி பாடுனா அது நம்மையும் உருகச் செய்யும் என்பதற்கு எத்தனையோ பாடல்கள் சான்றா இருக்கு.